அண்மை செய்தி. இன்று தாக்கல் செய்யப்பட்ட 2024ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். 2024-25ஆம் நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக முதல் முறையாக பொது பட்ஜெட் தொடர்பான விமர்சனத்தை காங்கிரசினுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி முன்வைத்திருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் தங்களுடைய சகோதரர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பொது பட்ஜெட் இருந்ததாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருக்கின்றார். ஏற்கனவே பீகார் மாநிலத்திற்கும் ஆந்திர மாநிலத்திற்கும் மட்டுமே சிறப்பு திட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது, பிற மாநிலங்களுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை பல்வேறு மாநிலங்களை சார்ந்த முக்கிய அரசியல் கட்சிகளும் முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய கூட்டணி சகோதரர்களை மட்டுமே திருப்திப்படுத்தக்கூடிய பட்ஜெட்டாக இந்த பொது பட்ஜெட் இருக்கின்றது என்று குறிப்பிட்டு பீகார் மாநிலத்தில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் நிதிஷ்குமாரையும் ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு இவர்களுக்கு திருப்தி செய்யக்கூடிய வகையிலேயே இந்த பட்ஜெட் இருப்பதாக மறைமுகமாக ராகுல் காந்தி விமர்சித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தொழிலதிபர்களுக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் இருப்பதாக 2 தொழிலதிபர்களை மறைமுகமாக குறிப்பிடக்கூடிய வகையில் ஏஏ என்று குறிப்பிட்டு அம்பானி அதானி என்று வழக்கமான தன்னுடைய குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய வகையிலும் தன்னுடைய பதிவை மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கின்றார். சாதாரண இந்தியர்களுக்கு இந்த பட்ஜெட்டால் எந்த பலனும் இல்லை என்று குறிப்பிட்டு இருக்கக்கூடிய அவர் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் தெரிவித்திருந்த கருத்துக்களை இதில் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி எந்த மாதிரியான பட்ஜெட்டை அறிவித்திருந்ததோ அதே கருத்துக்களை தான் மீண்டும் காப்பி பேஸ்ட் செய்திருக்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டக்கூடிய வகையில் மீண்டும் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஏற்கனவே பட்ஜெட்டில் அறிவித்து செயல்படுத்தப்படாமல் விட்ட பல்வேறு திட்டங்களை மீண்டும் குறிப்பிட்டு செயல்படுத்த போவதாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று இன்றைய பொது பட்ஜெட்டை விமர்சிக்கக்கூடிய வகையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய கடும் விமர்சனங்களை பதிவு செய்திருக்கின்றார்.